டுடே குக் பை பிரபாகர் வந்துட்டு தக்காளி சாப்பாடு செய்ய போகிறாரு. எக் பாயில் பண்ணிருக்காரு, வெங்காயம் கட் பண்ணிருக்காரு, அரிசி ஊற வச்சாச்சு, சைடில் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாங்காய் ஃபுல்லாமே நான் தான் சாப்பிட்டு முடித்தேன். தக்காளி சாப்பாடு செய்கிறதுக்கு 4 தக்காளி போதும் சார், 8 தக்காளி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காரு. அடுப்பு பற்ற வைக்க முடியல. ஒரு வழியாக பற்ற வச்சுட்டு சார் வந்து ஆயில் கம்மியாக தான் செய்வார். ஸோ வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கந்ததும் கடுகு, வெங்காயம், சீரகம் போட்டிருக்காரு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்காரு, தக்காளியும் போட்டாரு, ஒரே ஒரு வரமிளகா போட்டிருக்காரு. அதனால வந்து கொண்டு வீட்லேயே அரைச்சது. எவ்வளோ டீஸ்பூன் போட்டுருக்கீங்க? இது ஒரு டீஸ்பூன் தான். ஓகேங்க. நல்லா வணக்கி வச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அவங்க சொல்லுவாங்க. நம்ம அப்போ வந்து வீட்டுக்கு ஆக்டிவேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு பல வருஷமா தக்காளி சோறு மட்டும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் ஃபர்ஸ்ட் டைம் டொமேட்டோ தக்காளி சாப்பாடு சாப்பிட்றேன். அதுவும் ஆஃப்டர் டெலிவரி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க. ரைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த ரைஸை பார்த்து வேண்டியதால எனக்கு சார் வந்து அவங்க வந்து ஏதோ ஸ்க்ரோல் பண்ணிருக்காரு. ரைஸ் அப்படியே நல்லா உதிரியா எப்படி இருக்கு. ஸோ மேலே வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2 3 உடச்சு போட்டிருக்காங்க. இங்கே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலை, எக் ஃப்ரை பண்ணி வச்சிருக்காரு. கொஞ்சமாக ஊறுகாய், ருச்சி பூண்டு ஊறுகாய். சார் வந்து பூண்டு ஊறுகாய் இல்லாமல் அது கொஞ்சம் இந்த பூண்டு ஊறுகாய் இல்லாமல் சார் சாப்பாடு இறங்காது. டேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் முட்டை ஊறுகாய். ஆமாம், வீடியோ எடுத்தும்போது வெங்காயம் வந்து ஸோ எனக்கு வந்து வெங்காயம் வேணாம். ஸோ வெங்காயம் இருக்கல கொஞ்சம் பாஸ் ஆகிட்டாங்க.